பலவீனமானவர். எதிர்த்து பேச நான் வரல, அதுக்கான உடம்பும் இல்ல, தெம்பும் இல்ல. ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். அவர் பேச்சு நிறைய குத்துப்பாட்டுகளை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம் அப்படின்னாரு. அது நாங்க விரும்பி பார்க்கிறோம் தான் நினைக்கிறீங்க? நம்ம சிம்பு இருக்கிறாரு, அரைச்சமாவா அரைப்போமா, துவைச்ச துணியை துவைப்போமான்னு பாடி இருக்கிறாரு. இதே அவர் வீட்டுல செய்வாரா? முடியாது. ஆனா பாட்டுல பண்ணலாம். ஏன்னா நம்ம கேட்கறவங்க கண்டுக்க மாட்டோம்ல. இதத்தான் வேடிக்கைக்கு சொல்றோம். அதுக்கு எவ்வளவு கோபம். நாங்க பிள்ளைங்க பார்த்து கெட்டு போகுது சார் அப்படின்னு சொன்னா ஒரு பெற்றோராக பேசுகிறோம். நீங்க ப்ரொடியூசரா பேசுறீங்க. ஜப்பானை காட்டிட்டாங்களாம். ப்ரொடியூசர் வசதியானவரா இருந்திருப்பாரு, நீங்க ஜாலியா போய் ஜப்பான் பார்த்துருப்பீங்க. நீங்க இவங்களுக்காகவா ஜப்பான் போனீங்க? உங்களுக்காக போனீங்க. நீங்க ஜப்பான்ல பார்த்ததெல்லாம் காட்டினீங்களாக்கும், சும்மா பிட்டு பிட்டா காட்டிருப்பீங்க. நாங்க சண்டை வந்தப்போ உதவணும். சண்டை வந்தப்போ உதவுறது ஒவ்வொரு இந்தியனின் கடமை, ஒவ்வொரு தமிழனின் கடமை. உங்களுக்கு தெரியுமா, என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் நிறைய தான தர்மம் பண்ணுவாராம். பண்ணினப்போ பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்களே, என்னங்க நீங்க இவ்வளவு வாங்கி இங்கேயே கொடுக்குறீங்க? அப்ப அவர் சொல்லுவாரா, இதெல்லாம் ஏன் பணம் இல்ல, அவங்க பணம், அவங்க கொடுத்தது அவங்களுக்கே கொடுக்குறேன். அதனால கடைசியில அவரு டிஏ மதுரம் அம்மாவை பக்கத்துல வச்சுட்டு கடைசியா சாக போற நேரம் சொன்னார, மதுரம் நான் உன்னை தனியா விட்டுட்டு போலடி, கடனோட விட்டுட்டு போறேன். தனி மனித சாதனைகள் நாங்களும் வணங்குறோம். நாங்க எல்லாருக்கும் ரசிகர் சார். பாரதி ராஜா சார் படம் எடுத்தா நாங்கெல்லாம் போய் அடி வாங்கி படம் பார்த்திருக்கோம் சார். கோவணத்தோடு ஒரு கதாநாயகன் 16 வயதுல வலம் வந்தான் என்றால் அந்த துணிச்சல் அவருக்கு வந்தது. ஆனா இன்னைக்கு கதாநாயகன் இப்படி தானே இங்க இருந்து ஒரு அருவா வருது. அருவா வெயிட்ட ஆள் கிடையாதுயா. அருவாவை ஒரு இடையில வச்சு கதாநாயகனை ஒரு பக்கம் வச்சா அதுதான் வெயிட்டா இருக்கும். ஆனா அப்படின்றாரு, என்னையா கதை விடுறீங்கன்னு கேட்டா ஏன் டென்ஷன் ஆகுறீங்க சார்? சத்யராஜ் சார் நீங்க நிக்கலாம், உங்க உயரத்துக்கு 2 பேரை தள்ளலாம், நான் நிக்க முடியுமா? எங்க பிளட் பேங்க்ல கூட அவ்வளவு ரத்தம் இருக்காதுங்க. அவ்வளவு ரத்தம் அப்படின்னு குத்துனா கொபக்கு கொபக்குன்னு வாந்தி எடுக்கிறாரு. புல் போதையில இருக்கவங்க கூட அவ்வளவு ரத்தம் வாந்தி எடுக்க மாட்டான். அது என்ன வேடிக்கைன்னா, அவ்வளவு ரத்தம் வாந்தி எடுத்துட்டு கபார்னு இருந்துட்டு 5 நிமிஷம் வசனம் பேசுறாரு. ஒரு விஷயம், பெரியார் படத்துக்காக அவர் செஞ்சது மிகப்பெரிய விஷயம். அது ஊதியம் வாங்காம அவர் நடிச்சான்றது நாங்க தமிழர்கள் அனைவரின் சார்பாக உங்களுக்கு நன்றி. என்ன ஒரு வருத்தம் தெரியுமா, அத்தனை சிறப்பான படத்தை போய் பார்க்க ஆள் இல்லையா? பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி அனுப்புறாங்க. அது உண்மையா இல்லையா? ஒரு ஒரு தமிழ் மகனாக நான் வருத்தப்படுறேன். அவங்க போயிட்டு வந்து அழுகுறாங்க. சிவாஜிக்கு கூட்டு போறாங்கன்னு நினைச்சோம், இதுக்கு கூட்டு போயிட்டாங்க. என் பையன் வந்து வருத்தப்பட்டதை சொல்றேன். இந்த அளவுக்கு தமிழனின் ரசனை கீழே இருக்கிறது. இதைத்தான் எங்க அணியில சொல்றோம். நாங்க ஒன்னும் இந்த சினிமாவுக்கு விரோதிகள் இல்ல. இன்னைக்கும் ஒரு காதலிக்க நேரமுறையை பார்த்து சந்தோஷப்படலாம். அவங்க கேட்டாங்களே, ஸ்ரீபிரியா மேடம் வீட்டுக்காரம்மாவோட சண்டை போட்டா சினிமாவுக்கு தானே கூட்டு போவீங்க, எதுக்கு சண்டை ஜாஸ்தி ஆகுறதுக்கா? படத்துக்கு கூட்டு போனா அங்க படத்துல எப்படி இருக்கு தெரியுமா, அக்கா புருஷன அல்லது தம்பி மனைவிய சூப்பர் கேரக்டருங்க அதெல்லாம். இதுக்கு நாங்க கூட்டிட்டு போய் சண்டையை சமாதானம் பண்ண வரோம், உள்ள சண்டையை ஜாஸ்தி ஆயிருந்தியா? அதை விட கொடுமை, தமிழ் சினிமாவில் வசனம் என்கிற போர்வையில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வருது. இப்போ அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. போகிற போக்குல கெட்ட வார்த்தைகள், அது வட்டார வழக்கா இருந்தா கூட அதை மேல கொண்டு வரக்கூடாது. நம்ம 75 வருஷம் தமிழ் சினிமால இருந்து ஒரு தமிழனின் வாழ்க்கை இப்படித்தான் என்று புதிதாக பார்க்கிற ஒரு வெளிநாட்டுக்காரன் கண்டுகொள்ளும்படியாக ஒரு படம் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. தயவு செய்து யோசிச்சு பாருங்க. கதையை விட சதையை அதிகம் நம்புகிறோம் தமிழ் சினிமாவில். பழைய படங்களில் க்ளோஸ்அப்பை பார்த்தால் அழுகை வரும். இன்றைக்கு க்ளோஸ்அப்பை பார்த்தால் அருவருப்பு வருகிறது. இல்லையா உண்மையா? நீங்களே முடிவு பண்ணுங்க. அவ்வளவு தேவையில்லாத இடங்களை க்ளோஸ்அப்ல வச்சிருக்காங்க. படத்துல இருக்க விட எல்லா செலவும் பண்றீங்க. கதாநாயகிக்கு டிரெஸ் வாங்குறதுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஞ்சத்தனம் பண்ணு? என்னென்னவோ காட்சிகள், என்னென்னவோ. நீங்க 75 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் அவர் அதை சொன்னாரு. நாம எப்படி வளர்ந்திருக்கணும் அப்படின்னா, இன்னும் மேலே 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 போயிருக்க வேண்டும். ஆனால் தமிழிலே தமிழ் படங்களுக்கு பெயர் வைப்பதற்கு அரசாங்கம் சலுகை கொடுத்தால் தான் முடியும் என்கிற நிலை வந்த பிறகு இதை சாதனை என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? அது
என்னவோ கொஞ்சம் சரியா இல்ல. இன்னும் காதலிங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா நம்ம ஊர்ல எங்க அந்த மாதிரி ஒரு 2 பேர் காதலிக்கும் போது சுத்தி 30 பேர் டான்ஸ் ஆடி நெருங்கி போய் அது முறைச்சு பாக்குறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லாத விஷயங்களை எல்லாம் பெருசா காட்டிக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவை பற்றி பழைய ஆட்கள் 1968 TS பாலையா அவர்கள் சொன்னது, தமிழ் சினிமாவின் போக்கும் அதனுடைய வளர்ச்சியும் சரியானதல்ல. அவர் சொல்லியிருக்கிறார். 1985 நடிகை வைஜெயந்திமாலா அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் திரைத்துறையை விட்டு விலகிய போது இருந்ததை விட இன்றைக்கு நடிகைகள் 85 மிகவும் ஆபாசமாக பகடை காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். நடிகர்கள் M.R. ராதா அவர்கள் அதிரூப அமராவதின்னு அந்த காலத்துல நாடகம் போட்டோம். அமராவதி வரும்போது இந்த பக்கம் 2 பேர் குத்தாட்டம் ஆடுவாங்க, அதெல்லாம் பொதுமக்கள் மலினம்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு கதாநாயகனே சினிமாவில் குத்தாட்டம் போடுகிறார், கேட்டால் கலைஞரான், அதுக்கு பேர் பிசினஸ் அர்த்தம்னு நடிகர் M.R. ராதா சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நம்ம பழைய செய்தி. சினிமா துறையை பற்றி சினிமாக்காரர்களே சொன்னது, இதைத்தான் பொதுமக்கள் சொல்கிறார்கள், அதைத்தான் நாங்களும் சொல்லி இருக்கிறோம். எப்போது நாம் நம்மை ஒரு சோதனைக்கு உள்ளாக்கி சீர்தூக்கி பார்க்கிறோமோ அதுதான் அடுத்த வளர்ச்சிக்கான அடிப்படை. ஒருவேளை 100ஆண்டு விழா கொண்டாடும் போது தமிழ் சினிமா செய்தது சாதனைகளே பேசுவதற்கு 8 பேரும் கூட தயாராக இருக்கலாம். அதுவரையில் சோதனைகள் அதிகம், தனி மனித சாதனைகள் உண்டு. ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் அடைந்தது கொஞ்ச நேர பொழுதுபோக்குத்தானே தவிர சாதனைகள் அல்ல என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு சொல்ல. அதுல பழைய நடிகர்கள் அவங்க சொன்னதையெல்லாம் அவங்க துறையில இருக்கும்போது சொன்னாங்களா, துறையை விட்டு வெளியே வந்து விற்பாடு சொன்னாங்களா அப்படின்னு அதை பத்தி யோசிக்கணும்.